இது வந்து கேஷ் கவுண்டர். இது 4 கவுண்டராக வந்து அவங்க என்னெல்லாம் ஷாப் வைக்க போகிறோம் அந்த ஷாப் நேம் எழுதி அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க இதில் இவங்க. இது வந்து கேஷ் கவுண்டர் செக்ஷன். இது வந்து வாஷபிள் மெட்டீரியலாகவே இருக்கும். நெருப்பு எதுனா பட்டாலும் கொண்டாலுமே இது வந்து ஒன்றுமே ஆகாது. இந்த மெட்டீரியல் 100% வாட்டர் ப்ரூஃப். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரில் ஹோட்டல் மாதிரிலாம் வேணும்னா வியூ பார்த்து சாப்பிட்ற மாதிரி தான் அதிகமாக விரும்புகிறாங்க. அப்படிங்கிறதால இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ஏரியாவும் பண்ணியிருக்கோம் நாங்கள். செக்யூரிட்டி கேபின் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம வந்து மொபைல் டாய்லெட்ஸ் பார்க்க போகிறோம். 12 அடி நீளம் 6 அடி அகலம் வருது இதோட டாய்லெட். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக டாய்லெட் பிரிச்சிருக்கோம் நாங்கள் இதில். இப்போ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்லை 2 யூரினல்ஸும் ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்கோம் நம்ம இதில். இது ஃபுல்லாகவே பாத்ரூம் தண்ணி படுற இடம் அப்படிங்கிறதால வால்லாம் டேமேஜ் ஆகுமா, நம்ம வாஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சின்ன பங்கடை எனக்கு வந்து காலி இடம் இருக்குது, நான் தர வாடகைக்கு எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு பங்கடை சைஸுக்கு எனக்கு ஒரு கடை வேணும், இல்லை எனக்கு ஒரு 10க்கு 10 கடை வேணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் என்ன பண்ணுறது? மொத்தத்தில் பார்த்தோன்னா 6க்கு 4ல் ஒரு சூப்பராக, அதே டைமில் வந்து ஒரு சேஃபான பிளேஸாக தெரியுது. ஒரு மழை காற்று புயல் எது வந்தாலும் இது வந்து கொஞ்சம் கூட அசராதுன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச் ரெஸ்டாரண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், இது உங்களுக்கே வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள். வாங்கப்பா. சென்னை ரெட் ஹில்ஸில் இருக்க ஜிடிஎஸ் கண்டெய்னர் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இவங்களை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து கண்டெய்னர் ஹவுசஸை பற்றி ஃபுல்லாக போட்டிருந்தோம். இந்த முறை வந்து நம்ம கண்டெய்னர்லேயே செய்யக்கூடிய ஷாப்ஸ், அதாவது கண்டெய்னர் கடைகளை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கண்டெய்னர்லேயே செய்யக்கூடிய செக்யூரிட்டி கேபின் மற்றும் மொபைல் ரெஸ்ட் ரூம்ஸ் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜிடிஎஸ் கண்டெய்னர் சர்வீஸோட ஓனராக திருமதி ஜெயந்தி இருக்காங்க. ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக ஷார்ட் டைம்லேயே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மாறியிருக்காங்க. அந்த சக்ஸஸுக்கான காரணம் என்ன, அதோட சீக்ரெட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் நம்ம கேட்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். நம்ம கூட ஜிடிஎஸ் கண்டெய்னர் சர்வீஸோட ஓனர் திருமதி ஜெயந்தி இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம எல்லா கேள்விகளும் முன் வைக்கலாம். வணக்கம் மேடம். ஓகே, இந்த கண்டெய்னர் கடைகள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கடைகள் எந்த மாதிரி ஃபெசிலிட்டி, இது யாருக்கானது அப்படின்றத ஃபுல்லா சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி நீளமும் 10 அடி அகலமும். ஓகே, இந்த கண்டெய்னரோட ஸ்பெஷல் என்னன்னா, இப்போ கார்கோ கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் 8 அடி தான் அகலம் வரும். ஆனால் இந்த கண்டெய்னரை நாங்கள் வந்து 10 அடியாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்க மேனுவலா பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் வந்து கார்கோ கண்டெய்னர்ல வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க, அகலம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இது 2 அடியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி 8 அடி அகலம் 10 அடியாக மாற்றி பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து கடை தான் இதில். இது கடைனா எந்த மாதிரியான கடை? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பிளேஸில் வைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இந்த கண்டெய்னர் கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 4 கவுண்டர்ஸ் வர மாதிரி, ஜூஸஸ், பேக்கர்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்டில் என்னென்ன கடை வைக்க போதும் அந்த 4 கடையாக ஸ்பிட் பண்ணி உள்ளே காட்டுற மாதிரி. பட் உள்ளே பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கவுண்டர் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும். 4 விதமான ஷட்டர் போட்டு உள்ளெல்லாம் வந்து பேண்ட்ரி டேபிள் எல்லாம் போட்டு. அதுதான் நான் வெளியில பார்க்கும்போது நினைச்சேன் 4 ஷட்டர் இருக்கு, ஒரு 4 கடை போல தனித்தனியா லைனா இருக்கும்ல கடைங்க ரோட்டோரமா, அந்த மாதிரி நினைச்சிட்டேன். உள்ள பார்த்தா இப்போ ஒரே கடை. உள்ள பார்க்கும்போது ஒண்ணா தான் இருக்கும், வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த இப்போ ஒரு சில ஒரு கடைக்கு வராங்க எல்லாத்தையும் ஒரே லைன்ல போய் நிக்க முடியாது. ஒரு இடத்துல ஜூஸ், ஒரு இடத்துல வந்து டீ, ஒரு இடத்துல வந்து பர்கர், சாண்ட்விச், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் பண்ணி காட்டிக்கலாம். நம்ம இது வந்து ஒரு மினி ஃபுட் கோர்ட்னு சொல்றேன். இப்போ அது எப்படி செட்டப் பண்ணிருக்காங்க? மேலையும் பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் மாதிரி தான் பண்ணிருக்கோம். மேல வேற இருக்கா? மேல வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இடத்துல கொண்டு போய் வச்ச பிறகு இதுக்கு மேல வந்து பால்கனி எல்லாம் வர மாதிரி போட்டுட்டு மேல வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி மேல வியூ பண்ணி சாப்பிடுற மாதிரி. ஓகே, நம்ம மேல போயிட்டு நல்லா பால்கனி மாதிரி உட்கார்ந்துட்டு நல்லா டீ குடிக்கலாம், ரிலாக்ஸ் ஆகலாம். அதற்கான ஒரு இது மேல பண்ணிருக்கோம். அந்த செட்டப்பும் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே ஒண்ணா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர் ஃபுட் கோர்ட் ஷாப்போட அந்த உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. இதில் இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வினைல் மேட்டு போடுவாங்க, இல்லை ஆன்டிஸ்கிட் வினைல் மேட் போடுவாங்க. பட் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைல்ஸ் எல்லாமே வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பட் அகலம் 10 அடி அப்படிங்கிறதால நமக்கு நல்லா தாராளமாகவே இருக்கும் ஸ்பேஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷிங்க் வச்சுருக்கோம். இந்த சைடில் வந்து எல்லாமே வந்து அவங்க குக்கிங் இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஜூஸர், பேக்கர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுற மாதிரி இதில் கவுண்டர் கொடுத்துருக்கோம் நம்ம இதில். இந்த ஒவ்வொரு கவுண்டருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். நம்ம ப்ளம்பிங்கு தேவையான இன்னர் ப்ளம்பிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம் நம்ம இதில். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் எல்லாத்துக்குமே கீழே ஷெல்ஃப் வந்திருக்கும். அவங்களோட திங்ஸ் எல்லாமே இதில் கீழே வச்சுக்கலாம் இதில் அவங்க. ஓகேங்களா? இது கடையா இது கடை நிறைய வந்து ஜூஸஸ் மிக்சரு இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதால தண்ணி படம் ஒரு ஹீட் இதாகும், இந்த மெட்டீரியல் ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்குலாம் தாட் இருக்கலாம். பட் ஆனால் இதோட கலர் வந்து எல்லோ கலர் இருக்கிறதால இந்த அவங்க வைக்க போகிற இடத்துக்கு பார்க்க ஒரு லுக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ வித் ரெட் காம்பினேஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இதில். இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் சொன்னால் டைல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த மெட்டீரியல். இது வந்து வாஷபிள் மெட்டீரியலாகவே இருக்கும். நெருப்பு எதுனா பட்டாலும் கொண்டாலுமே இது வந்து ஒன்றுமே ஆகாது இந்த மெட்டீரியல். இது 100% வாட்டர் ப்ரூஃப். இது இங்கே வந்து எல்லாமே ஹீட்டர் யூஸ் பண்ணலாம். நல்லா இப்போ ஸ்டவ் வைக்கிறாங்க, இப்போ நார்மலாக வந்து மைக்ரோவேவ்லாம் வைக்கிறாங்க, அது அந்தளவு ஹீட் தெரியாது. பட் ஆனால் ஸ்டவ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னப்போ அந்த ஹீட்டோட ரெசிஸ்டன்ட் வந்து கண்டிப்பாக அந்த வாலில் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரியான ஒரு ஹீட் இதில் வாலில் பட்டாலுமே வந்து ஒன்றுமே ஆகாது இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாமே ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு மாதிரி கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம இதில். எல்லாமே உள்ள ரூஃப் எல்லாமே பிவிசியில் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இது அங்கங்கே தேவையான இந்த மிக்சர், மைக்ரோவேவ் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்தந்த தேவையான ஹெவியான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும். 20 ஆம்ஸ் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஹெவியான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் இதில். ப்ளஸ் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஜூஸ், ஐஸ்கிரீம், ஃப்ரீசரு அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுருக்கோம் நாங்கள். ப்ளஸ் அந்த இந்த பக்கமும் சேம் இந்த பக்கம் எப்படி பார்த்தோமோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து கேஷ் கவுண்டர். இது 4 கவுண்டராக வந்து அவங்க என்னெல்லாம் ஷாப் வைக்க போகிறோம் அந்தந்த ஷாப் நேம் எழுதி அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க இதில் இவங்க. இது வந்து கேஷ் கவுண்டர் செக்ஷன். இது ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதில் முடிஞ்சு டெஸ்பேட்சுக்காக ரெடியாக இருக்குது இப்போ. இதோட கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு நாங்கள் கேட்லாக் கொடுத்துருவோம். கொடுத்த பிறகு அவங்க என்ன கலர் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் பண்ணுறது. பர்டிகுலராக நாங்கள் இந்த கலர் தான் போடுவோம், இதுதான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாது. இன்டீரியர் முதற்கொண்டு பெயிண்டிங் முதற்கொண்டு கேட்லாக் எல்லாமே நாங்கள் கிளைண்ட்டுக்கிட்டே கொடுத்துருவோம். நாங்கள் அவங்க என்ன மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து இன்டீரியர் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷிங்க் 2 ஷிங்க் வச்சுருப்போம். இதுக்கு தேவையான ப்ளம்பிங் எல்லாமே டேப்லேருந்து எல்லா கனெக்ஷனுமே நாங்கள் இதிலே பண்ணியிருப்போம். நாங்கள் ஜஸ்ட் இவங்க வாட்டர் டேங்க் மேலே ஃபில் பண்ணிவிட்டு அதில் அவுட்டரில் ப்ளம்பிங் மட்டும் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டா போதும் இவங்க இதில். இதுக்கு தேவையான பைப் லைன் அவுட்டர் லைனும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், இதோட அவுட்லெட் எல்லாமே வந்து வெளியே இருக்கும். வெளியே கனெக்ஷன் கொடுத்துருப்போம். நாங்கள் அந்த பைப்பிங் வெளியே விட்டுருப்போம். அவங்க மேலே டேங்க் வச்சுட்டு அவுட்டர் ப்ளம்பிங்கோட பைப்பிங் கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ ஷிங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதில் வாட்டர் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களோட இது என்னென்னா ஆல்ரெடி வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. ஒன்று வேணும்னா இதுக்கு மேலே நம்ம வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம். நாம் இதில் இதுக்கு தேவையான ஷிங்க்கு, இந்த டேப்பு கனெக்ஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதோட அவுட்லெட் தேவையான பைப்லைன் முதல் கொண்டு கீழே எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். அவுட்லெட்டில் வந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் நாங்கள் கொடுத்துருப்போம். அதே போல் இன்லெட் வரதுக்கு தேவையான பைப்லைனும் நாங்கள் வெளியே கொடுத்துருக்கோம். நாங்கள் அவங்க அந்த மேலே வாட்டர் டேங்க் வைக்கும்போது ப்ளம்பிங் பண்ணி கொண்டு வரும்போது அந்த பைப்பை கொண்டு வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். இதில் ப்ளம்பிங் எல்லாமே இதில் இருக்கும். எலக்ட்ரிக்கலுக்கும் அதே பார்த்தீங்கன்னா எல்லா மொத்த கண்ட்ரோல் ஒயரும் நாங்கள் வெளியே கொடுத்துருக்கோம். அதே போல் அவங்க எலக்ட்ரிக்கல் ஒயர் அவங்களோட மெயின் இபி கனெக்ஷன்லேருந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்டோன் தான். இது எல்லாமே இது ஒரிஜினல் கிரானைட் தான். ஏன்னா இப்போ நிறைய மெட்டீரியல் வருது இப்போ எல்லாமே இப்போது. பட் ஆனால் இதில் எல்லாமே கிரானைட் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 சைடுமே கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் எப்படி கபோர்டு கொடுத்துருக்கோமோ சேம் அதே போல் கபோர்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சர்விங் டேபிள் கொடுத்துருக்கோம். பட் ஷட்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதால என்னால் வெளியே காட்டுறேன் பாருங்கள். இதில் 2 டோர் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டோர் இதுதான் மெயின் என்ட்ரி உள்ளே வரதுக்கான ஒரு டோரு. இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்கு பேக் சைடில் ஒரு பெரிய குக்கிங் செக்ஷன் வைக்கிறாங்க. இவங்க சமைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க வைக்க போகிற இடத்துல பெரிய ஒரு கிச்சன், அதாவது இந்த பிரியாணி இந்த நான்வெஜ் எல்லாம் சமைக்கிற மாதிரி ஹெவியாக அடுப்பு வச்சு சமைக்கிற இதெல்லாம் வந்து வெளியே பண்ணுறாங்க. அங்கே சமைச்சு கொண்டு வந்து இங்கே அப்படியே சர்வ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கான பேக்கில் ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இது என்ட்ரன்ஸ் டோரு. இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம உள்ள கிரானைட்ஸ் வச்சு உள்ள ஒரு டேபிள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இது வந்து வெளியே வந்து சர்விங் ஏரியா மாதிரி. உள்ளே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒரு வெளியே கவுண்டரில் வச்சு எடுத்துக்கிற மாதிரி. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்லாம் கொடுத்துருப்போம். மேலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதோட நீளம் வந்து 40 அடி நீளம்,
10 அடி அகலம் வரும். இதோட ஹைட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை கியூப் கண்டெய்னர். இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 அடி இருக்கும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரில் ஹோட்டல் மாதிரிலாம் வேணும்னா வியூ பார்த்து சாப்பிட்ற மாதிரி தான் அதிகமாக விரும்புகிறாங்க. அப்படிங்கிறதால இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ஏரியாவும் பண்ணியிருக்கோம். நாங்கள் சிட் அவுட் ஏரியானா வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கோர் பிளேட் போட்டிருப்போம். நம்ம செக்கோர் பிளேட் போட்டு வெல்டிங் பண்ணி ஃப்ளோர் எல்லாமே வந்து ஈவனாக பண்ணியிருப்போம். இப்போ மேலே நார்மலாக நம்ம கண்டெய்னரில் பார்க்கும்போது இந்த மாதிரி வளைவுகள் இருக்கும். நமக்கு கண்டெய்னரில் மேலே ரூஃப்லேயுமே இருக்கும் இந்த வளைவுகள். இந்த வளைவுகள் இல்லாமல் இதுக்கு மேலே நம்ம வந்து ப்ளைனாக பண்ணியிருப்போம் நம்ம. ஓகே மேடம், பார்த்தோம். ஃபுட் கோர்ட்டு சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சின்ன பங்க் கடை எனக்கு வந்து காலி இடம் இருக்குது, நான் தர வாடகைக்கு எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு பங்க் கடை சைஸுக்கு எனக்கு ஒரு கடை வேணும், இல்லை எனக்கு ஒரு 10க்கு 10 கடை வேணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் என்ன பண்ணுறது? அது அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணுறது? பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இது 6க்கு 4 6க்கு 4 ஆக்சுவலாக இது ஒரு செக்யூரிட்டி கேபின் இது. ஓகேங்களா? இப்போ இதே சைஸ்ல இப்போ ஒரு சில இடம் வந்து இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல எனக்கு ஒரு கடை பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்னா சேம் இதே சைஸ்ல இதே மாதிரில கடையா மாத்திக்கலாம். ஓகே, ஒரு பங்க் கடை சைஸ்ல வேணும்னா கூட வீடு இருக்கும், வீட்டுல கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இடம் இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட வாங்கி அப்படியே ரோட்டோரமா இருந்தாங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கு இவ்வளவு காசு ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட் வருது. என்னன்னா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ப்ளூ கலர் ஷீட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஷெட் போடுறதுக்காக யூஸ் பண்ணிருப்போம். இப்போ ஜஸ்ட் வீட்டு வாசலையே போடுறோம்னா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல போனா மேக்ஸிமம் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாகும். அது வந்து 0.4 mm திக்னஸ் தான் வரும். மிஞ்சி போனா ஒரு 6 இல்ல அதிகபட்சம் என்னதான் நல்ல குவாலிட்டியா போட்டாலும் ஒரு 5ல இருந்து 6 கிலோ வரும். ஆனா நாம யூஸ் பண்ற மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 1.6 mm திக்னஸ் வரும். ஷீட்டோட திக்னஸ் அதோட வெயிட்டே பாத்தீங்கன்னா ஒரு 38 கிலோ இருக்கும். அதாவது ஒரு ஷீட்டோட வெயிட்டே 38 கிலோ கிட்ட வந்துடும் நமக்கு அந்த இது. ஸோ நல்ல ஹெவியான ஒரு வெயிட்டாக தான் இருக்கும். பட் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதோட ரீசேல் வேல்யூ இருக்கும். நாளைக்கு வேண்டாம் அப்படின்னும் போது நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா தர வாடகை வச்சிருப்பாங்க, அந்த தர வாடகை இடம் கிடச்சிருக்கும், அதில் அவங்க கடை மாதிரி வைக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல போயிட்டு அவங்க இந்த ப்ளூ கலர் ஷீட்லாம் பட்டி லோ பட்ஜெட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 20,000-30,000 செலவு பண்ணி ஒரு கடை ஒன்று சின்னதாக ஒரு 6க்கு 4 கடையை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த அந்த கடையை அந்த இடத்த விட்டு மூவ் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த மெட்டீரியல் எல்லாமே திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஒன்று நசுங்கி நெளிஞ்சு நல்லா பயங்கரமா இதாயிட்டு இருக்கும். அது ஒண்ணுமே ரீயூஸ் பண்ண முடியாது. பட் ஆனா இந்த மாதிரி பண்றது இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பண்றாங்க, அடுத்து வேற இடத்துல கடை மாத்துறாங்க அப்படின்னும் போது அப்படியே மூவ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். இதுல வந்து எந்த விதமான லாஸ் கிடையாது நமக்கு. இதுல என்ன அந்த டைம்ல ஒரே ஒரு செலவு வண்டி வாடகை செலவாகும். எந்த லொகேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க அந்த லொகேஷனுக்கு வண்டி வாடகை செலவாகும். அந்த வண்டி வாடகையை கொடுத்து எங்க வேணுமோ அங்க எடுத்துட்டு போய்க்கு போறாங்க. அவ்வளவுதான். பிளம்பிங்ல இருந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்ப சைஸ் எந்த சைஸ்னாலும் அதுக்கேத்த மாதிரி கடைகள் பண்ணி 4க்கு 4 சைஸ்ல 4க்கு 4 4 அடி நீளம் 4 அடி அகலம் 8 அடி 7 அடி ஹைட்டு 10 அடி ஹைட்டு வரைக்கும் நம்ம எல்லாமே எல்லா விதமான சைஸஸும் பண்றோம். மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட் லாஸ்ட். அடுத்ததா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க செக்யூரிட்டி கேபின் சொல்லியிருந்தீங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக நான் பார்த்து ஏற்கனவே நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வகையில் ஷார்ட் டைமில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான உமன் ஆண்டர்ப்ரனராக மாறி இருக்கீங்க. இந்த சக்ஸஸுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உமன் ஆண்டர்ப்ரனராக மாறணும்னு நினைக்கிற பெண்கள் எல்லாரும் எந்த மாதிரியான ஒரு பாலிசியோட வாழணும், அந்த ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் வந்து வியூவர்ஸ் கொடுங்க. ஓகே, ஆக்சுவலாக நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 இயர்ஸாக ஒரு ப்ரைவேட் கன்சல்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் இதில் ஒர்க் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து நான் போய் அதாவது நிறைய பேர் நினச்சிடுறாங்க நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் இன்ஜினியரிங்கில் வேலை கிடச்சா தான் போவேன், நான் ஐடியில் வேலை கிடச்சா தான் போவேன், நான் பிகாம் படிச்சிருக்கேன், நான் அக்கௌண்ட்லண்ட்டில் வேலை கிடச்சா தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு இது ஒன்று இருக்கும் இல்லையா, கடவுள் இவங்கவுங்களுக்கு இதுன்னு சொல்லி விதிச்சிருப்பாங்க இல்லையா, இவங்க இந்த இதெல்லாம் வேலைக்கு போகணும், இவங்க இதுலேருந்து தான் வளர்ந்து வரணுன்ற ஒரு இது இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கும் இந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தம் கிடையாது தான். ஆக்சுவலாக நான்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் எப்படின்னா ரோட்டில் நடந்து போகும்போது கண்டெய்னர் வருதுன்னா அப்பா கண்டெய்னர் வருதா நானும் பயந்து போய் நின்னவதான். பட் ஆனால் அதே ஃபீல்டில் நான் வேலைக்கு போனேன். அந்த ஃபீல்டில் ஃபஸ்ட் டைம் நான் வேலைக்கு போகும்போது எனக்கும் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் அங்கே 2 to 3 இயர்ஸ் அங்கே தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னாச்சு, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளத்தால் என்னால் ஜாப் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் ஒரு 2 to 3 மந்த் நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். நான் சரி இந்த ஃபீல்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதால இந்த ஃபீல்ட் நம்ம ஓனாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு எனக்கு. சரி அந்த தாட் வந்தப்போ என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் நாம் இந்த மாதிரி நாமளே ஓனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இடம் எனக்குன்னு இதான் என்னோட இடம்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா நான் பண்ணியிருந்தேன். பட் அடிக்கடி என்னால் போயிட்டு வர முடியல. சரி நாமளாக ஓனாக நமக்கு ஒரு இடம் பார்த்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன பொழுது சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா
ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூலை 2019 ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் இந்த ஃபீல்டு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மந்த் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பேக் போன். நான் என்ன தான் ஒரு உமனாக இருந்தாலுமே வந்து டே அண்ட் நைட் வந்து ஒரே ஆள் நைட்டில் இருந்து பார்க்கறது கொள்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் பேக் எண்டில் என் ஹஸ்பண்ட் எனக்கு நல்ல சப்போர்ட் எனக்கு. பட் நான் சொன்ன உடனே அவரும் அதை வந்து உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ இதெல்லாம் பண்ணாத, இது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் நிறைய ஜென்ஸ் வருவாங்க, நீ எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட்லாம், ஒரு ஈகோவோ இல்லை ஒரு நெகட்டிவ் ஒரு இதுவோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீ பண்ணு, பேக் எண்டில் நான் இருக்கேன் நான் உனக்கு அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணார். பட் அவர் பண்ணி ஒரு 2 to 3 மந்த் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் புதுசு இல்லையா, நம்ம ரீச் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் 1-2 ஆர்டர்லாம் வர ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னா ஒரு பெரிய ஒன்று மட்டும் வச்சுட்டோம். நம்ம கொடுக்குற மெட்டீரியல் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். நம்மக்கிட்ட வர கஸ்டமர் ஒன் டைம் கஸ்டமராக இருக்கணும். நாங்கள் அப்போ என்ன பண்ணால் நமக்கு வந்து மார்ஜின் நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடாது. ப்ராஃபிட்டு நம்மக்கிட்ட வர கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமராக இருக்கணும். ஒரு முறை நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த முறை அவங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ மற்றவங்களுக்கு அவங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். இது வரைக்கும் குவாலிட்டி வைஸ் எதுலையுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. பண்ணி இப்போ ஆயிடுச்சு 2023 வந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்னென்னா நிறைய லேடிஸ் என்னென்னா ஜென்ஸ் கிட்ட பேசணுமா, நிறைய ஜென்ஸ் கிட்ட பேசும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம அவங்கக்கிட்ட எப்படி பேசுறது, இவங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் நமக்கு இதுதான், நமக்கு இதில் நமக்கு இந்த தொழில் நமக்கு ஓகே, நம்ம தொழில் நம்ம இறங்கிட்டோம்னா அதை பற்றின ஃபுல் நாலேஜ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யார் என்ன கேட்டாலுமே நம்ம தைரியமாக நம்ம பதில் சொல்லணும். இப்போ ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட பெரியவங்க கூட இருப்பாங்க, நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நமக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு கேட்குற கேள்விக்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்லிட்டு பயப்படாமல் ஆம்பளைங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசலாமா, இப்படி வைக்கப்படுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல போல்டாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் அதுதான், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம தைரியமாக பண்ணணும். அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷை ஆகாமல் போல்டாக பேசணும். அதுதான் என்னோட சக்ஸஸ், அதுதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேடம், நீங்கள் சொன்னது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான். அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி கேபினை பார்த்து. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 6x4 செக்யூரிட்டி கேபின். இது ஓகேங்களா. அந்த செக்யூரிட்டி கேபினில் பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமாக பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டீரியர் பண்ணியிருப்போம். இன்டீரியர் ஆமாம், அதாவது இந்த MDF பேனல் சொல்லக்கூடிய இந்த பேனல் வந்து இந்த MDF பேனல் நம்ம வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஒரு ரைட்டிங் டேபிள் கொடுத்துருக்கோம். வெளியவும் பார்த்தீங்கன்னா வெளியும் ஒரு ரைட்டிங் டேபிள் மாதிரி கொடுத்துருப்போம், வெளியே வரவங்க என்ட்ரி பண்ணுறதுக்காக. இங்கே தேவையான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு, அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போது இதையே வந்து ஒரு கடையாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இன்டீரியர் பண்ணலாம், பண்ணாமல் பண்ணலாம். இப்போ ஒரு சில இன்டீரியர்லாம் பண்ணால் கொஞ்சம் காஸ்ட்டு கூட ஆகுது அப்படின்னா நம்ம இன்டீரியர் இல்லாமல் இன்னர் அவுட்டர் பெயிண்டிங் பண்ணி எலக்ட்ரிக்கல் மட்டும் பண்ணிக்கலாம். பட் அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் எல்லாமே இதில் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உள்ள ஹீட் தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்சுலேஷன் வச்சுருக்கோம். நம்ம இதில் மேலே MDF பேனல் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். வால் ரூஃப் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஃபேன் ப்ரொவிஷனும் இருக்கும். ஃபேனு, சார்ஜிங் பாயிண்ட்டு, லைட்டிங்கு எல்லாமே இருக்கும் இதில். இவங்களுக்கு செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி முன்னாடி இருந்தாலும் வெயிலில் தான் இருக்க போகிறாங்க, வெளியே தான் நிற்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி கேபின் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். வெயில் தெரியாது, உள்ளே வேலை செய்கிறவங்களும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வேலை செய்வாங்க. நல்லா வெயில் காலத்தில் இருக்காங்க அப்படின்னோட ஃபேன் போட்டு கூட உட்காந்துக்கலாம் அவங்க. இதில் ஒன்றும் அந்தளவுக்கு ஹீட் தெரியாது இதில். ஓகே, இதை பார்த்துட்டோம். இதான் செக்யூரிட்டி கேபின் சொன்னாங்க. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்குது. இது பார்த்தா ஒரு பங்க் கடையாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். செக்யூரிட்டி கேபின் தான் அப்படின்னு கிடையாது, இவங்க எந்த மாதிரியாக வேணாலும் ரெடி பண்ணி தராங்க. இதை நம்ம எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணலாம். என்னோட பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் மாடி இருக்குது, மாடியில் எனக்கு வந்து சின்னதாக ரூம் கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கட்டி அதை அழகாக கொண்டு போய் மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பர்மனெண்ட்டாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு இடம் இருக்குது, நீங்கள் அடிக்கடி அங்கே விசிட் பண்ணுறீங்க, ஆனால் அங்கே போகிற இடத்துல டெம்பரரியாக தங்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன ரூமாக கொண்டு போய் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதை மல்டிபிள் யூஸாக நினைக்கிறவங்க எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் பார்த்தோன்னா 6x4 ஒரு சூப்பராக, அதே டைமில் வந்து ஒரு சேஃபான பிளேஸாக தெரியுது. ஒரு மழை, காற்று, புயல் எது வந்தாலும் இது வந்து கொஞ்சம் கூட அசராதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, செக்யூரிட்டி கேபின் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம வந்து மொபைல் டாய்லெட்ஸ் பார்க்க போகிறோம். அதை பற்றி காட்டு. ஓகே, இப்போ இதோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 12 அடி நீளம், 6 அடி அகலம் வருது இதோட டாய்லெட். இது இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்த அதே கிளைண்ட்டோட தான் இதோட இது. ஏன்னா இப்போ இது எல்லாமே இவங்க கண்டெய்னரில் தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அங்கே போய் ரெஸ்ட் ரூம் திரும்ப எதுவும் பில் பண்ணாமல் கண்டெய்னரும் எங்களுக்கு பாத்ரூம் இது எல்லாமே எங்களுக்கு கண்டெய்னர்லேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஃபுட் கோர்ட் வரவங்க யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக டாய்லெட் பிரிச்சிருக்கோம் நாங்கள். இதில் பாருங்கள்,
இது ஒரு டாய்லெட்டு. இதுக்குள்ளே இருக்க மெட்டீரியல் எல்லாமே வந்து ஏசிபி தான். ஏசிபிலேயே வந்து இன்னொரு மெட்டீரியல் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல் இது. ஃப்ளோரிங் வந்து டைல்ஸ் போட்டிருக்கோம் நாங்கள். இதுக்கு தேவையான இன்னர் ப்ளம்பிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இது எப்போ டெஸ்பாச்சர்னும் போது நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நீட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம இதில். இது ஒரு டாய்லெட்டுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு டாய்லெட். இதுலேயே வந்து இதுக்கு தேவையான இப்போ நீங்கள் டாய்லெட் வச்சுக்கோங்க, இது எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது, அண்டர் செக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ மேக்ஸிமம் ஒரு அடி நம்ம தூக்கி வைக்கணும். தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா இது கீழே அந்த ப்ளம்பிங் கீழே அடியில் அங்கே பைப் விட்டுருப்போம். நாங்கள் அண்டர் செக்ஷனில் பைப் விட்டுருக்கோம். இவங்க டீ பைப் போட்டு ஜாயின் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க செப்டி டேங்க் கூட கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளோரிங் டைல்ஸு எக்ஸாஸ்ட் ஃபேனு எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். ப்ளஸ் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா யூரினல்ஸ். இப்போ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்லை 2 யூரினல்ஸும் ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்கோம் நம்ம இதில். இது ஃபுல்லாகவே பாத்ரூம் தண்ணி படுற இடம் அப்படிங்கிறதால வால்லாம் டேமேஜ் ஆகுமா, நம்ம வாஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் கொடுத்துருப்போம் நாங்கள் இதில். ஸோ உங்களுக்கு க்ளீனிங்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அட் த சேம் டைம் வாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பட்டுச்சு, சோப்பு தண்ணி பட்டு கரையெல்லாம் ஆயிடுச்சு, வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஐலாண்ட் ஸ்க்ரப் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே ஆகாது. இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் இது எல்லாமே. இது ஃப்ளோரிங்கும் நம்ம டைல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதால உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது உங்களுக்கு. அட் த சேம் டைம் இதில் தேவையான பைப் இன்னர் ப்ளம்பிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவுட்டர் ப்ளம்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பைப் லைன் எல்லாமே வந்து இன்னரில் ப்ளம்பிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது தண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகணும் இல்லை, இன்லெட்டுக்கு தேவையான பைப் லைன் எல்லாமே நாங்கள் வெளியே விட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே நீங்கள் மேலே அவங்க வாட்டர் டேங்க் வச்சுட்டாங்கன்னா அந்த பைப் லைன் கொண்டு வந்து அப்படியே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஸ்விங் ஆகுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த இது வந்து மூவ் ஆகும், ஓப்பன் ஆகும் அந்த ஸ்விங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான லேடர் செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க இதுக்கு மேலே ஏறி போய் பார்த்தாங்க அப்படின்னா மேலே வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துருப்போம் நாங்கள். இதுக்குள்ளார நாங்கள் இன்னர் ப்ளம்பிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம். பெயிண்டிங்லேருந்து எலக்ட்ரிக்கல்லேருந்து ப்ளம்பிங்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஜஸ்ட் அவங்க இடத்துல வச்சு ரெடி டு யூஸ் தான் இது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச் ரெஸ்டாரண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இது உங்களுக்கே வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள். ஓகே வாங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 10 20க்கு 10 நம்ம 2 கண்டெய்னர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. முடிச்சிட்டாங்கன்னா இதுவும் ரெடி டு டெஸ்பாச்சில் இருக்குது. இப்போ க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல வந்து குக் பண்ணிவிட்டு இது எல்லாமே குக்கிங் ஏரியா ஓப்பனாக சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து குக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டைனிங்கு. ஓகேங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷிங்க் எல்லாமே வச்சுருப்போம். ஷிங்க்கு தேவையான ப்ளம்பிங்கு. இவங்க வந்து 2 பக்கமும் ஷிங்க்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் இருக்கும் வெளியும் ஒரு ஷிங்க் இருக்கும். இதில் இவங்களுக்கு தேவையான ப்ளம்பிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஃபுல்லாகவே நம்ம அந்த கண்டெய்னரில் பார்த்தோம் இல்லையா, கிச்சனு கீழே ஷெல்ஃப்ன்ற மாதிரி எல்லாமே அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம இதில். இது வந்து கேஷ் கவுண்டர். இது சேம் இது இப்போ அவங்கவுங்க எந்த பக்கம் மாற்றிங்களோ அது அந்த பக்கம் அவங்க வச்சுக்கலாம். இதில் இது எல்லாமே வந்து குக்கிங் செக்ஷன் தான். இந்த பக்கம் குக்கிங் பண்ணிவிட்டு அங்கே டைனிங் பண்ணுற மாதிரி. இதில் இன்னொரு இது என்னென்னா, சப்போஸ் வேறு ஏதாவது பேசணும்னா குக்கிங் ஏரியாக்குள்ளே உள்ளே வராமல் இங்கேருந்தே ஏதாவது வேணும்னாலும் எடுக்கக்குள்ள இதுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விண்டோ வச்சுருக்கோம். ஓகேங்களா. இதில் ஒர்க் எல்லாமே முடிஞ்ச பிறகு சைட்டில் எடுத்து போய் 2 கண்டெய்னர் வச்சு ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ டெஸ்பாச் பண்ணும்போது 2த்தையுமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணி தனியாக எடுத்துருவோம். அதில் எடுத்துகிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த கண்டெய்னர்லேருந்து உள்ளே வந்தோம்னா இதுதான் உள்ளே வர்றது. குக்கிங் செக்ஷனில் இருக்கவங்க வர்றதுக்கான ஒரு இடம் இது. இதுதான் டைனிங். இது ஒரு இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் கொடுத்துருப்போம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் வருது. இந்த இடத்துல எல்லாமே ஷட்டர் வருது. உள்ளே என்ட்ரி இது. மற்றபடி இதில் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளைண்ட்டோட சாய்ஸ் தான். அவங்க நான் கேட்லாக் கொடுத்துருவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சேம் அதே போல் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்த கலர்ஸ் தான் இது எல்லாமே. இது செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டாச்சு. ரூஃப் எல்லாமே பிவிசி. இதில் இங்கே பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் ஒன்று வச்சுருக்கோம். இங்கே சாப்பிட்றவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணணுன்றதுக்காக இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் ஒன்று வச்சுருக்கோம். சேம் இதுதான். இதுக்கு தேவையான ப்ளம்பிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இன்னரில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவுட்டர் ப்ளம்பிங் மட்டும் அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். இந்த கண்டெய்னருக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ஏரியா பண்ணியிருக்கோம். நம்ம இதை செக் அவுட் பேட்லாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். லேடர் செட்டப்பும் பேக்கில் சைட்டில் வச்ச பிறகு தான் மேலே வந்து லேடர் செட்டப் வந்து பண்ண போகிறது நம்ம. ஸோ இப்போ டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் தான் மற்ற ஒர்க்குக்கு எல்லாமே இருக்குது.
இது எங்கே போகுதுன்னா பாண்டிச்சேரி போகுது. இது என்னென்னா இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 8 கார்கோ கண்டெய்னர் தான். மேக்ஸிமம் சீஷோர் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா கார்கோ கண்டெய்னர் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் அவங்களுக்கு அகலம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 20க்கு 8 கண்டெய்னர் 10 அடியாக அகலம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் கார்கோ கண்டெய்னர் தான். ஏன் கார்கோ கண்டெய்னர் இதை மட்டும் ஏன் இவ்வளோ அகலமாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு கார்கோ, அது ஒரு கார்கோ. 8 அடியை வந்து 10 அடியாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் நாம் இதில். அதனால் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு ப்ராடாக தெரியுது நமக்கு இதில். கண்டெய்னர் வீடுகள், கண்டெய்னர் கடைகள், அது மட்டும் இல்லாமல் கண்டெய்னர் மொபைல் டாய்லெட்ஸ், செக்யூரிட்டி கேபின், அந்த மாதிரி கண்டெய்னர் சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வந்து ஜிடிஎஸ் கண்டெய்னர் சர்வீஸை தொடர்பு கொண்டீங்கன்னா கிடைக்கும். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ஏற்கனவே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோலுமே இவங்களோட கான்டாக்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் மேடம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் தொழில் தொடங்கின ஒரு நபராக இருந்தீங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க. அடுத்த முறை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக, அதாவது ஒரு தொழில் அதிபராக மாறணும்னு OH டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக மிக்க நன்றி. வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா கூட வியூவர்ஸுக்கு சொல்லலாம். ஓகே, லாஸ்ட் டைம் நிறைய பேர் பார்த்து கால் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து என்னென்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, கால் வந்து அன்டைம்லலாம் கால் பண்ணுறீங்க. எனக்கு சப்போஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் கூட பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கால் டைமிங் மார்னிங் 9 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும் எனக்கு பண்ணுங்கள். ஒரு 7 o'clock ஓகே, நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் அட்டன் பண்ணி நான் பேசுகிறேன். இந்த 12 மணிக்கு 1 மணிக்கு அன்டைமில் கால் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் இது அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் பார்த்துட்டு கண்டெய்னரை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. இதனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டு மாற்றி மாற்றி அவங்களே ரிப்ளை பண்ணிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் முதற்கொண்டு வாட்ஸ்அப் நம்பரும் எல்லாம் என்னோட நம்பருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் நம்பருமே இருக்கும். அதில் உங்களுக்கு 2 நம்பருக்குமே நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நாங்களே உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். நீங்களாக பேசி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கால் டைமிங்கை மட்டும் குறைச்சி கரெக்ட் டைமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி வாட்ஸ்அப்பில் மெசேஜும் கொடுத்துருக்கேன். கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு கண்டெய்னர் வேணும்ன்ற தெளிவாக சொல்லுங்கள். மெசேஜ் போடுறீங்க, மேடம் எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அது ஆஃபீஸாக வேணுமா, ஸ்டோரேஜாக வேணுமா, வீடு மாதிரி வேணுமா, கடை மாதிரி வேணுமா அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக போட்டிங்க அப்படின்னா நான் அது ரிலேட்டட் உண்டான பிக்சர்ஸ் எல்லாமே நான் அனுப்புவேன். ஃபர்தராக உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் கால் பண்ணுறதால நான் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். நான் சப்போஸ் வேறு ஏதாவது வேலையாக இருந்து நான் கால் எடுக்கலைன்னாலும் நான் திருப்பி நான் உங்களுக்கு லைனில் வருவேன். நான் பார்த்து நான் கால் பண்ணுவேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக மேடம். அதே மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக வெற்றிகரமாக இன்னும் கண்டெய்னர் பிஸ்னஸில் பெரிய அளவில் வரணும்னு வாழ்த்துக்கிறோம். நன்றி மேடம். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.